வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடான நம்ம இந்தியா அதோட அடிப்படை சட்டங்களையே எப்படி மாத்தி அமைக்குது, அதுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் தான் என்ன? வாங்க பார்க்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். அதாவது நம்ம இந்தியாவை உருவாக்குன தலைவர்கள் முன்னாடி ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. என்ன தெரியுமா? அத பத்தி தான் ஜவஹர்லால் நேரு 1948லயே ஒரு அருமையான விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம்தான் நமக்கான ஒரு ஸ்பெஷலான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்படையா இருந்துச்சு. அவங்க முன்னாடி இருந்த கேள்வி இதுதான். ஒரு சட்டம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நிரந்தரமா இருக்கணும். ஆனா அதே சமயம் காலத்துக்கேத்த மாதிரி மாறவும் செய்யணும். இந்த ரெண்டையும் எப்படி ஒன்னா கொண்டு வரது? இந்த புதிரை அவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு எக்ஸ்ட்ரீமே தவிர்த்துட்டாங்க. அதாவது அமெரிக்கா மாதிரி ரொம்ப ரொம்ப கண்டிப்பான சட்டமாவும் இருக்கக்கூடாது, இங்கிலாந்து மாதிரி ரொம்ப சுலபமா மாத்தக்கூடியதாகவும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல நமக்கே உரிய ஒரு ஸ்பெஷல் வழிய, ஒரு நடுப்பாதையை உருவாக்குனாங்க. அந்த வழிதான் இது. அவங்க தீர்வு எவ்வளவு பிரில்லியண்டா இருந்துச்சுன்னு பாருங்க. சட்டத்தை மாத்துறதுக்கு ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, மொத்தம் 3 வழிகளை வச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் ஆர்டிகல் 368ல சொல்லப்பட்டிருக்கு. இதுல வழி ரொம்ப சிம்பிள். இது ஒரு சாதாரண சட்டத்தை நிறைவேற்ற மாதிரி பண்ணிடலாம். சின்ன சின்ன மாற்றங்களுக்கு, சரி செய்தல்களுக்கு இதை பயன்படுத்துவாங்க. சொல்லப்போனா நம்ம போனுக்கு வர்ற ஒரு சின்ன சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி தான் இது. இப்ப பாருங்க, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு புது மாநிலத்தை உருவாக்குறது, மாநிலத்தோட எல்லையை மாத்துறது, இல்ல குடியுரிமை சம்பந்தப்பட்ட விதிகள், இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சிக்கலான வழிமுறை தேவையில்லை. இந்த சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். சரி, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது 2வது வழி. இது கொஞ்சம் ஹெவி டியூட்டி ரகம். பெரும்பாலான சட்ட திருத்தங்கள் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் செய்யப்படுது. அதாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நம்மளோட அடிப்படை உரிமைகள், அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் மாதிரியான விஷயங்கள்ல கை வைக்கணும்னா அதுக்கு தேவைப்படுற பெரும்பான்மை ரொம்பவே அதிகம். சாதாரணமா மாத்திர முடியாது. இப்போ 3வது கடைசி வழி. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல், ரொம்பவும் கடினமானதும் கூட. இது எதுக்குன்னா, நம்ம நாட்டோட கூட்டாட்சி தத்துவத்தையே பாதிக்கக்கூடிய பெரிய பெரிய மாற்றங்களை செய்யறதுக்கு மட்டும்தான். உதாரணமா ஜனாதிபதி தேர்தல் முறை, சுப்ரீம் கோர்ட்டோட அதிகாரங்கள், அப்புறம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான அதிகார பகிர்வு, இந்த மாதிரி விஷயங்களை மாத்தணும்னா பார்லிமெண்ட் மட்டும் முடிவு செஞ்சா போதாது, மாநிலங்களோட சம்மதமும் வேணும். இது மூலமா மத்திய அரசு இஷ்டத்துக்கு விதிகளை மாத்த முடியாதுன்னு உறுதிப்படுத்துறாங்க. சரி, இப்போ சட்டத்தை மாத்துறதுக்கான 3 வழிகளை பார்த்துட்டோம். அடுத்து ஒரு சட்ட திருத்த மசோதா பார்லிமெண்ட்ல எப்படி பயணம் செஞ்சு கடைசியில சட்டமா மாறுதுங்கிற முழு பயணத்தையும் பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் ரொம்ப தெளிவா, அதே சமயம் ரொம்ப கடுமையா இருக்கும். ஒரு மசோதாவை பார்லிமெண்டோட எந்த அவையில வேணாலும் கொண்டு வரலாம். 2 அவையிலையும் அது பாஸ் ஆகணும். தேவைப்பட்டா பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களும் அதுக்கு ஓகே சொல்லணும். கடைசியா ஜனாதிபதி கிட்ட ஒப்புதலுக்கு போகும். ஒரு முக்கியமான விஷயம், 2 அவைக்கும் கருத்து வேறுபாடு வந்தா ஜாயிண்ட் சிட்டிங்லாம் இங்க இடமே இல்ல. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நிறைய பேர் ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம் அது. சாதாரண மசோதாவா இருந்தா ஜனாதிபதி அதை நிராகரிக்கலாம், இல்ல திருப்பி அனுப்பலாம். ஆனா அரசியலமைப்பு திருத்த மசோதாவா இருந்தா அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. கண்டிப்பா ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். அப்போ பார்லிமெண்ட்டுக்கு இவ்ளோ அதிகாரம் இருக்கே, அவங்க நினைச்சா எதை வேணாலும் மாத்திடலாமா? அவங்க அதிகாரம் எல்லை இல்லாததா? அங்கதான் ஒரு செக் இருக்கு. நம்ம அரசியலமைப்பு வரலாற்றை பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இடையே ஒரு பெரிய பவர் கேம் நடந்திருக்கு. சட்டத்தை மாத்துற அதிகாரம் எங்களுக்கு இருக்குன்னு பார்லிமெண்ட் சொல்ல, அந்த சட்டத்தை பாதுகாக்கிற அதிகாரம் எங்களுக்கு இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்ல, இந்த இழுபறி தான் ஒரு முக்கியமான பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குச்சு. அதுதான் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். இது சுப்ரீம் கோர்ட் புகழ்பெற்ற கேசவானந்த பாரதி வழக்குல கொண்டு வந்த ஒரு தீர்ப்பு. சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்ம அரசியல் அமைப்போட ஆன்மாவை காக்கிற ஒரு கேடயம். அதாவது பார்லிமெண்ட் நினைச்சா அரசியலமைப்புங்கிற இந்த பெரிய வீட்டை புதுப்பிக்கலாம், பெயிண்ட் அடிக்கலாம், சின்ன சின்ன மாற்றங்களை செய்யலாம். ஆனா அந்த வீட்டோட அஸ்திவாரத்தையே, இந்த அடிப்படை தூண்களை மட்டும் அசைக்கவே முடியாது. அதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்ல. சரி, இதெல்லாம் நடைமுறையில எப்படி வேலை செய்யுது? இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறதால நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு உயிருள்ள, காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற ஒரு அற்புதமான ஆவணம் கிடைக்குது. எந்த சாட்டை பாருங்களேன், நம்ம அரசியலமைப்பு எவ்வளவு தடவை திருத்தப்பட்டிருக்குன்னு இதுல தெளிவா தெரியுது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு தசாப்தத்திலையும் மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. சராசரியா பார்த்தா வருஷத்துக்கு 2 திருத்தம். இதனாலதான் உலகத்திலேயே அதிகமா திருத்தப்பட்ட அரசியலமைப்புகள்ல நம்மளும் ஒன்னா இருக்கோம். இதுல சில திருத்தங்கள் எல்லாம் ரொம்பவே முக்கியமானவை. உதாரணத்துக்கு 42வது திருத்தம். இத ஒரு குட்டி அரசியலமைப்புனே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது முகவுரையில சோஷலிஸ்ட், மதச்சார்பற்ற மாதிரியான வார்த்தைகளை சேர்த்து பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு.
இன்னொரு பக்கம் 86வது திருத்தம். இது 6லிருந்து 14 வயசு வரைக்குமான குழந்தைங்களுக்கு கல்விய ஒரு அடிப்படை உரிமையா மாத்துச்சு. இது எவ்ளோ பெரிய சமூக மாற்றம்னு யோசிச்சு பாருங்க. அதே போல சமீபத்துல வந்த 101வது திருத்தம், அதாவது ஜிஎஸ்டி. இது நம்ம நாட்டோட வரி விதிப்பு முறையே தலைகீழா மாத்தி மத்திய மாநில அரசுகளோட பொருளாதார உறவையே புதுசா வரையறுத்துச்சு. ஆக நம்ம அரசியல் அமைப்பு ஒரு பக்கம் அசைக்க முடியாத கோட்டை மாதிரியும் இருக்கு, இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நதி மாதிரியும் இருக்கு. இந்த தொடர்ச்சியான மாற்றங்கிறது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியா இல்ல ஒரு ஆபத்தான நிலையற்ற தன்மையா? ஒரு நாட்டோட அடிப்படை சட்டத்துக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவுல சரியான பேலன்ஸ் எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?